என்னங்க உங்க அம்மா வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துருவாங்கம்மா, பஸ் ஏறிட்டாங்களா? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க. 1 மணி நேரத்துல வந்துருவாங்களா? என்னங்க நான் ஒண்ணுமே சமைக்கலையே. ஏமா இப்படி பண்ற? எங்க அம்மா வர போறாங்கன்னு உனக்கு நேத்தே தெரியும். காலையில சமைக்க வேண்டியதானே? காலையிலே சமைச்சிருந்தா மட்டும் உங்க அம்மா வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். என்னெல்லாம் உங்க அம்மாக்கு சமைக்க முடியாது. உனக்கு வேணா நீ சமைச்சு போடு. சமைக்கிறேன்டி, சமைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் என் கையால நானே சமைக்கிறேன். என்னங்க எனக்கு ஒரு 5000 காசு வேணும். 5000 வேணுமா? உனக்கு எதுக்குடி 5000 ரூபா? கேள்வி கேட்க கூடாதுன்னா கழுத்துல கேட்லாக் போட்டிருக்கேன். 5000 காசு கொடுங்க. சரி, அதெல்லாம் கரெக்ட் தான். என்கிட்ட இப்ப காசு இல்லையே. வண்டி டியூ கட்ட தான் 5000 ரூபாய் காசு வச்சிருக்கேன். அதை என்கிட்ட கொடுங்க. அதை உன்கிட்ட கொடுத்துட்டு டியூ கரண்ட வண்டியை கொடுத்துட்டு நான் போய் நடு தெருவில் நிக்கிறேன். சரி விடுங்க. வீட்டு வெளியில உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு தாலியை கட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மா வீட்டுல போய் நான் வாழ வெட்டியா நிக்கிறேன். பிருந்தா, உங்க சொந்தக்காரங்க போன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷனா, உன்னை கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு வந்துரு. உங்களை கூப்பிட்டாங்களா அவங்க? விடுபல, உன்னை கூப்பிட்டா என்ன கூப்பிட்ட மாதிரி தானே. அது எப்படிங்க உங்களை கூப்பிடாத என்னை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க? எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான்ல. நீ போயிட்டு வா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இவங்க நம்ம சொந்தக்காரங்களே கிடையாது. என் புருஷனுக்கு எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அந்த இடத்துக்கு எப்பயுமே நான் போகவே மாட்டேன். ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை கூப்பிடாத இடத்துக்கு என்னைய கூப்பிட்டாங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு தேவையே கிடையாது. அழகான மனைவி, அன்பான துணைவி. அப்பா படுற கஷ்டம் பெரும்பாலான பெண்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா தன்னோட புருஷன் படுற கஷ்டம் நிறைய பெண்களுக்கு தெரியறதே இல்லை. என்னென்ன சோகமா இருக்கீங்க? நீங்க ஒரு பக்கம் சோகமா இந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க, அக்கா உங்க சோகமா அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க. என்னன்னாச்சு? வீட்டுல ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா? வயசு 40 ஆச்சு, இன்னும் என்னால ஒரு சொந்த வீடு கட்ட முடியல. அதான் சண்டை. கோச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கா. அட என்னென்ன சொல்றீங்க? 40 வயசு ஆச்சுன்னு சொல்றீங்க, இன்னும் வீடு கட்டாம இருக்கீங்க. நல்லா 23 வயசுல வீடு கட்டிட்டேன் தெரியுமா? அண்ணா கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? கொத்தனார் வேலை தான். ஐயோ பெண்டு நிமிடுறா சாமி. தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை 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 வேலை. கடவுளே, அடுத்த ஜென்மம் ஒண்ணு தான் இந்த பொண்ணா மட்டும் படைச்சிடாத. வராட்ட